எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாம் 2026 நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா இது ரிலேட்டடா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல இந்த எக்ஸாம்னா என்ன, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், இதுல இருக்க சிலபஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதை மட்டும் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட் நோட்டிபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் நீங்க செக் பண்ண நினைச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். இது அஃபிஷியல் வெப்சைட்மே இருக்கும், பட் இருந்தாலும் சொல்றேன். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க. இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எதுக்காகனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்கறனால, ஏதாவது ஒரு புதுசா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ்ல, இல்ல வந்து ஏதாவது ஐபி எக்ஸாம்ல, இல்ல எஸ்எஸ்சில, ரயில்வேல என்ன வந்தாலும் உங்களுக்கு என்னன்னா ப்ராப்பரா வந்துடுன்னா அதுக்கான அப்டேட் வந்து தெரிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சிஜிஎலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருக்கும். லாஸ்ட் இயர் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆனாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்னோட சேனல் வந்து பார்த்துருக்கலாம். பட் சில ஸ்டூடெண்ட் மட்டும்தான் என்னன்னா அவங்க வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வச்சு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நான் ஒரு சின்ன சேனல் தான், பட் இருந்தாலும் கொடுக்குற கிளாஸஸ் ரொம்பவே வந்து ஒர்த்தா இருக்கும் அண்ட் அக்யூரேட்டா இருக்கும். என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ அதனால என்னன்னா தாராளமா நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். சரி, அண்ட் ஆல்சோ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்றதுனால இந்த லைன் ஃபுல்லாவே என்னன்னா ஓரளவு வந்து என்னன்னா என்ன மாதிரி கேட்பாங்க, என்ன மாதிரி வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, எல்லாமே ப்ராப்பரா தான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா கைட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். சும்மா எடுத்தோன்னே நாளைக்கு அதாவது இன்னைக்கு ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து என்னன்னா யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரி வந்து சேனல் கிடையாது. 2.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு நியூவா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், அதனால சொல்லிக்கிறேன். சரி, இப்ப போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உள்ள கம்பாரிசன் வந்து பாருங்க வேக்கன்சி வச்சு. ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் வேக்கன்சி வந்து ரொம்பவே ப்ளே பண்ணும். நான் அதிகமான வேக்கன்சி இருந்துச்சுன்னா ஓரளவு ப்ரிப்பரேஷனோட லெவல் வந்து ஓரளவு மாடரேட் இருந்தா போதும். இது கம்மியான வேக்கன்சி இருக்கும்போது ஹை லெவல் ப்ரிப்பரேஷன் தேவை. ஏன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையா வரும். 2025ல 14,582 வேக்கன்சி இருந்தது. இந்த வருஷம் 2026ல எவ்வளவுனா 12,256. பட் இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஃபியூச்சர்ல இது இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இப்போதைக்குன்னு கொடுத்தது வந்து 12,000 பிளஸ் வேக்கன்சி என்னன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆஸ்பிரண்டா கவனிங்க, ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ரொம்ப போயிட்டு டீட்டெயிலா போயிட்டு வந்து பக்கம் பை பக்கம் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன தேவை, நான் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல இப்பதான் வந்துன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ண வரேன்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடா என்ன தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து இதுல கிளியர் பண்ணோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு என்ன மாதிரி போஸ்ட்லாம் கிடைக்குன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸைஸோட இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்ஓ, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், சிபிஐல சப் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ஏஏஓ அண்ட் மோர். இந்த மாதிரி நிறைய என்னன்னா யூபி லெவல் போஸ்ட் வந்து கிடைக்கும். இது வந்து என்னன்னா ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் போறது வந்துன்னா ஈஸி கிடையாது. பட் எக்ஸாம் கிளியர் பண்ணா டைரக்டா வந்து போய்க்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். சரி, குவாலிஃபிகேஷன் எனி பேச்சுலர் டிகிரி குழப்பமே வேணாம். டிகிரி முடிச்சிருக்கீங்களா நீங்க வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பொறுத்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுக்கணும், கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்த்துக்கணும். அது எதுல இருக்குன்னா அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இருக்கு. அப்ளை பண்ற டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் மட்டும் நார்த்ல வச்சுக்கோங்க. ஸோ 22 ஜூனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒன்ஸ் இந்த எக்ஸாம் வந்து நான் அப்ளை பண்ண போறேன், ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிடணும். ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 23. 100 ரூபா வந்து ஃபீஸ் வந்து வரும். கரெக்ஷன் விண்டோ, அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், உங்க நேம தவிர வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அதை வந்து மாடிஃபை பண்றதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க, விண்டோ அப்படின்னு சொல்றது. அடுத்து டயர் 1 வந்து ஆகஸ்ட்ல வரும்னு சொல்றாங்க, இல்ல செப்டம்பர்ல. டயர் 2 வந்து டிசம்பர். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். மோஸ்ட்லி எஸ்எஸ்சி அவங்க சொன்ன பீரியட்ல என்ன பண்ணிடுவாங்க, கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த கடந்த ஒரு வருஷமா தான் என்னன்னா நிறைய குளறுபடிகள் போறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இது வரைக்கும் ஈவன் கொரோனா பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னா எஸ்எஸ்சி வந்து ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுங்க, எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஓஜி ஸ்டாண்டர்ட் வந்து காமிப்பாங்க. எக்ஸாம் மோடு பொறுத்தளவுக்கு என்னன்னா ஆன்லைன். சரியா, அடுத்து பாருங்க செலெக்ஷன். 2 லெவல் வந்து எக்ஸாம் இருக்கும். டயர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, இது குவாலிஃபைங் தான்.
டயர் 2 வந்து என்னன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணணும். அப்ப என்ன டயர் 2ஓட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும். டயர் 1 குவாலிஃபைன்னு இருக்கே, அப்ப குவாலிஃபை மார்க் வந்து எவ்வளோனா, அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசைட் பண்ணுவாங்க. அதாவது நம்மளால இதுதான் இவ்வளவுதான் எடுத்தாதான் அது குவாலிஃபை அப்படின்னு சொல்ல முடியாது. பேஸ்டா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றாங்களா, ஹையான ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக்டரை வச்சு தான் என்ன பண்ணுவோம், அந்த குவாலிஃபை மார்க் வந்து செட் பண்ணுவாங்க. டயர் 1 பொறுத்தளவுக்கு 4 வந்துன்னா டாபிக்கா இருக்கும். மேத், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜிகே. டயர் 2 பொறுத்தளவுக்கு மேத் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜிகே இருக்கும். அதோட சேர்த்து கம்ப்யூட்டர் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ டயர் 1ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ ஆல்மோஸ்ட் என்னன்னா டயர் 2க்குமே வரும். ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெகட்டிவ் மார்க்கிங் ஆப்வியஸ்லி என்னன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். சேலரியோட ரேஞ்ச் வந்து நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சேலரி வந்து இவ்வளவு இருக்கே, அப்ப வந்து என்னன்னா என்னால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, நல்ல சேலரி, அதனால நான் ப்ரிப்பேர் பண்ண போனா எஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது மட்டும் உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடையாது. எனக்கு வந்து நல்ல சேலரி இருக்கு. நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, சரி, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போனா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும் ரைட்டா? ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து 1 இயருக்கு மேல போகும். ஒரு எக்ஸாமோட ப்ராசஸ் வந்து டயர் 1 இருக்கு, டயர் 2 இருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குவாலிஃபை வந்துன்னா டெஸ்ட் இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா நீங்க கம்ப்யூட்டர் போய் வந்துன்னா டைப்பிங் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில போஸ்ட்டை பொறுத்து எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட இழுத்து போகும். ஒரு வருஷத்துக்கிட்ட இழுத்து போகும்போது அந்த அளவுக்கு கிட்ட உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கா அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னு வச்சுக்கலாம். எஸ், இது எனக்கு தேவணும். கண்டிப்பா நான் இது வந்து என்னன்னா கிளியர் பண்ணி ஆகணும்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் இருக்கும். அதை ஆல்வேஸ் வந்து வச்சுக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம். இது வந்து எப்போதும் என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸாம். அப்ப நான் மாசம் மாசம் எனக்கு சேலரி கிரெடிட் ஆயிரும். பயம் இல்ல. பிரைவேட் மாதிரி பயம் இல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். அதுவே நீங்க வச்சுக்கலாம் ஒரு மோட்டிவேஷனா. இல்ல, இந்த போஸ்ட் சார், இந்த 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 பவர் தான் சார். இல்ல சார், இந்த ரெஸ்பெக்ட் சொசைட்டில வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்ம என்னதான் பிரைவேட்ல வந்து என்னன்னா 1 லேக் 2 லேக் வந்து சம்பளம் வாங்கினாலும், பட் ஒரு கவர்மெண்ட்ல வந்து என்னன்னா அந்த ரெஸ்பெக்ட் வந்து எதுலையுமே வேற எதுல கிடைக்காது. அந்த ரெஸ்பெக்டுக்காக நான் என்ன பண்றேன்னா ப்ரிப்பேர் பண்ண போறேன், பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் ரைட்டா. எது உங்களுக்கு கரெக்டா ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் ஞாபகத்துல வச்சுக்க. ஏன்னா இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களால கிளியர் பண்ணலைன்னா ஓகே நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறதுக்காகலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வரல. ஒன்ஸ் நீங்க உள்ள வாரீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துடணும். நான் இதுக்கு முன்னாடி 2 ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணாங்க சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்டூடெண்டோட பர்சனல் ஸ்டோரி எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ ஹேர்டில்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. நிறைய என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். என்னால கிளியர் பண்ண முடியுமா? எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து அந்த பொண்ணு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து லைஃப்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நிறைய இடத்துல நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய இடத்துல பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் ரியாலிட்டியை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து முடிச்சிடணும். சிலபஸை முடிச்சுட்டு மார்க் வந்து எடுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்ட்ராங்கா டயர் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காகனா இந்த வருஷம் மட்டும் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்றாங்க. நான் போக போக வந்து என்ன பார்க்கும்போது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். பட் இந்த எப்போதும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னாவே முதல்ல சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அடுத்து வந்து என்னன்னா மார்க் டெஸ்ட் போடும்போது தான் நம்ம படிச்சது பாத்துறீங்களா, நம்ம சிலபஸை படிச்சிருப்போம். அதை படிச்சது கரெக்டா தான் படிச்சிருக்குன்னா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது எக்ஸாம்ல எப்படிப்பா கேட்கறான் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராங்கான டயர் 2 வந்து எப்போ இருக்கணும், ஏன்னா அதுதான் மெரிட் லிஸ்ட் ரைட்டா. சரி, அடுத்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் நிறைய ஸ்டூடெண்ட் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டயர் 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், கிளியர் ஆச்சுன்னா டயர் 2 ப்ரிப்பேர், அப்படி கிடையாது. இல்ல மெஜாரிட்டி ஆஃப் த வந்து டாபிக் டயர் 1 டயர் 2க்கு ஈக்குவலண்டா இருக்கனால சேர்த்துமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஏன்னா நிறைய இடத்துல நீங்க இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் வரீங்க இல்ல அதர் எக்ஸாம் போனாலும் நீங்க என்னெல்லாம் சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ கண்டிப்பா அதர் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண வேணாம், நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இதுதான் படிப்பேன் அதுதான் படிப்பேன்னு பண்ணாம எல்லாத்துக்கும் ஈக்குவலா வந்துன்னா ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணுங்க. அண்ட் ஹையான காம்படிஷன். ஸோ கொரோனாக்கு அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருந்துச்சு. லேக்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க. ஸோ ஸ்மார்ட்டா நீங்க என்ன பண்ண ரிவிஷன் பண்ணணும், மார்க் அனலைஸ் பண்ணணும். ஜஸ்ட் என்னன்னா நான் வந்து என்ன படிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் வாட்டில் படிச்சுட்டே இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நீங்க படிக்கிறதுல வந்து உண்மையில நம்ம கரெக்டா படிக்கிறோமா, ஏதாவது தேவையில்லாத படிச்சுட்டு இருக்குமா, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்றேன். ரைட், இப்போ வாங்க செலெக்ஷன் ப்ராசஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னாவே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிற வேண்டியது என்னன்னா இது 3 தான். டயர் 1 இருக்கு குவாலிஃபையிங், டயர் 2 வந்து மெயின்ஸ் தான் மெரிட் பேஸ்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மேண்டேட்டரியா இருக்கும். இந்த 3 லெவல்ல என்ன பண்ண போறேன்னா 3 டயர் தான் என்ன பண்ண போகுதுன்னா சிஜிஎல் இருக்க போகுது. இப்ப டயர் 1ஓட
என்ன வந்து என்னன்னா கேட்பாங்கன்னு பாத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்னதான். ரீசனிங் பொறுத்தளவுக்கு 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னன்ஸ்ல 25 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின். இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அதனால என்ன ஆகும்? 50 மார்க், இங்க ஒரு 50 மார்க், இங்க 50, இங்க 50. ரைட்டா? மொத்தம் 200 மார்க்குக்கு என்ன பண்ண போறேன்னா கேட்க போறாங்க. பட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல என்ன பண்ணேன்னா செக்ஷனல் டைமர் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நான் அட்வான்டேஜை விட அதிகமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். ஏன் இந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் வச்சா என்ன பிரச்சனை, எதுக்காக வைக்கிறாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து எண்ட்ல சொல்றேன். 1 மணி நேரம், 1 மணி நேரத்துல எத்தனை கொஸ்டின் பாருங்க, 100 கொஸ்டின். ரைட்டா? ஸோ 1 மணி நேரத்துல 100 கொஸ்டின். இதுல ஒவ்வொரு செக்ஷனுக்கு டைமிங். இப்ப ரீசனிங் வந்து 15 மினிட்ஸ், ஜென்ரல் அவேர்னன்ஸுக்கு 15 மினிட்ஸ், ஆப்டிடியூடுக்கு 15 மினிட்ஸ், இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். இப்போ இதுல எல்லாருமே, அதாவது புதுசா வந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட் தான் தெரியும். ஜென்ரல் அவேர்னன்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் டைமிங் ஓகே, கரெக்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து பண்ணிடலாம். பட் அவேர்னன்ஸுக்கு பாத்தீங்க, சாரி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா ரீசனிங், அந்த ரீசனிங் டாபிக்குக்கும் மேத்துக்கு தான் இங்க பிரச்சனையே. ஏன்னா 15 நிமிஷத்துல 25 கொஸ்டின். மேத் வந்து என்னன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அப்ப என்னன்னா நீங்க ஒரு ஓல்டேஜ் ஸ்கூல்ல லேர்ன் பண்ணிருந்தீங்க. ஓல்டேஜ் ஸ்கூல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கமா வந்து என்னன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்காக படிக்கிறது. அதாவது ஒரு மேத் கொஸ்டின் இருக்குன்னா அந்த மேத் கொஸ்டின்ல பேசிக்கா நம்ம சால்வ் பண்ணோம் பாத்தீங்கன்னா, அதாவது ஃபார்முலாவை எழுதி அந்த ஃபார்முலா கீழே வந்து டெரிவேஷன் போட்டு ஒவ்வொன்றா எழுதும்ல, அந்த பேட்டர்ன் ஒர்க்கே ஆகாது. ஏன் சொல்ல வரேன்னா செக்ஷனல் டைமிங். ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வந்துன்னா 2 நிமிஷம் எடுத்துட்டாவே வந்துன்னா ஓடி போயிடும். டப்பு டப்புன்னு ஓடி போயிடும். மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் ஹால்ல ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுனாவே நிறைய சில்லியான கொஸ்டின், நிறைய ஈஸியான கொஸ்டின் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மிஸ்டேக் பண்ண வருவோம். அதை நீங்க தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்ப இருந்தே அந்த டைமிங் வந்து கொண்டு வர பார்க்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் இருக்கு. 0.5 மார்க்ஸ் என்னன்னா நெகட்டிவா வந்து போயிடும். ஆல்வேஸ் மறந்துடாதீங்க. நெகட்டிவ் நல்லாவே வந்து பிளே பண்ணும். சரி, அடுத்து டயர் 2 வந்து பாருங்களேன். டயர் 2 பொறுத்தளவுக்கு என்னன்னா 3 பேப்பரா வந்து பிரிப்பாங்க. பேப்பர் 1ல என்ன இருக்குன்னா 4 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 1ல 2 சப்ஜெக்ட் இருக்கும். மேத் இருக்கும், ரீசனிங் இருக்கும். மேத்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நல்லா கவனிங்க, மேத்துக்கு எவ்வளவு நேரம்னா 30 மினிட்ஸ். அதே ரீசனிங்க்கு எவ்வளவு பாருங்க, 30 மினிட்ஸ். இது வந்து செக்ஷனல் டைமிங். அதாவது இந்த மேத்துக்கான சப்ஜெக்ட் ஓப்பன் ஆச்சுன்னா 30 நிமிஷம் காமிக்கும். அந்த 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு மினிட் தான். ரைட்டா? யோசிச்சு பாருங்க. நிறைய வந்து என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்வான்ஸ் மேத்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் டைம் தேவையா இருக்கும். இல்ல ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல மென்சுரேஷன் டாபிக் ரிலேட்டடா படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும். அதனால என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணா இனிமேல் நம்ம மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணிடலாம். நீங்க ஒரி பண்ண தேவை கிடையாது. கண்டிப்பா உங்களால வந்து என்னன்னா நிறைய நிறைய வந்து என்னன்னா யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா லேர்ன் பண்ணிக்கலாம். பட் யூ ஹாவ் டு கெட் அ கான்ஃபிடன்ஸ். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து செக்ஷன் 2 இருக்கு பாத்தீங்களா? இதுல இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் அவேர்னன்ஸ் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, செக்ஷனல் டைமிங் நீங்க 45 கொஸ்டின் கேட்கறானுங்க, 40 நிமிஷம் கொடுக்குறானுங்க. 45 கொஸ்டினுக்கு 40 நிமிஷம் ஓகே. ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்கறான், ஆனா 20 நிமிஷம் தான் கொடுக்குறான். 25 கொஸ்டின் 20 நிமிஷம். இது கூட ஓகே தான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த செக்ஷன் 1 தான் வந்து என்ன பண்ணுனா ரொம்பவே வந்து ஆபத்தான ஒரு ஆபத்தான நிலையில வந்து நம்மளுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். செக்ஷன் 3 கம்ப்யூட்டர் நாலேஜ். 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. மார்க் பாத்தீங்கன்னா 60. ஒரு கொஸ்டினுக்கு வந்து எப்போதுமே 3 மார்க் வரும் மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு. இதுக்கு டைம் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்ல என்ன பண்ண 20 கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, செக்ஷன் 4ல என்னன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் குவாலிஃபை தான். ஜஸ்ட் குவாலிஃபை தான். அதாவது 30 மார்க் எடுத்தா போதும். ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர் 30 மார்க். டைம் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து கொடுக்கறது. இப்ப இந்த பேப்பர் 2 இருக்கு பாத்தீங்களா, நல்லா கவனிங்க. பேப்பர் 1ல என்னன்னா 4 செக்ஷன். செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அண்ட் வந்து செக்ஷன் 4. இந்த பேப்பர் 1 கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட். எல்லா போஸ்ட் என்னன்னா, அதாவது நிறைய போஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த அப்ளை பண்றதுல நீங்க அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த போஸ்ட்லாம் விட்டுட்டு அப்ளை பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்கிற இந்த பேப்பர் 2 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் 2 என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜேஎஸ்ஓ, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது கேட்கும், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும்னா இதுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். ஒன்ஸ் நம்ம கொடுத்தாலும் இது என்ன பேப்பர் 2 எழுதணும். பேப்பர் 2ல என்ன பாருங்களேன், 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 200 மார்க். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கும்.
இதோட சிலபஸ் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட சிலபஸா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் 3. ஸோ இந்த பேப்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட. ஸோ ஃபினான்ஸ்ல வந்து என்னன்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அது சம்பந்தப்பட்டதா கேட்பாங்க. பட் ஜென்ரலா தான் இருக்கும். அதாவது ஒரு யூபிஎஸ்சி லெவல் தான் இருக்கும். நீங்க யூபிஎஸ்சி லெவல் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியானதான். பேப்பர் 3 ஒன்லி ஃபார் என்ன ஏஏஓ அண்ட் ஏசிஓ போஸ்ட்டுக்கு மட்டும்தான். பட் அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து வச்சிருக்கணும். நான் என்ன சொல்ல வாரேன்னா இந்த ஜேஎஸ்ஓ அண்ட் வந்து ஏஏஓ இந்த 2 இதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்ல. ஜஸ்ட் நான் ஒரு டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கேன்னா நீங்க என்ன பண்ணியாங்கன்னா அந்த பேப்பர் 1 இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டீட்டெயிலா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இல்ல எனக்கு வந்து ஜேஎஸ்ஓக்கான வந்துன்னா குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்க பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணணும் அடிஷனலா. இல்ல நான் வந்து என்னன்னா எக்கானமி சம்பந்தப்பட்டது நான் முடிச்சிருக்கேன், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது முடிச்சிருக்கேன், நீங்க பேப்பர் 3 என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா இது வந்து மெயின்ஸ், இதுதான் மெரிட். ஸோ அதனால இதுல நீங்க எடுக்கிற ஸ்கோர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப சிலபஸ் வாங்க. அதாவது என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம் செலெக்ஷன் ப்ராசஸ். சிலபஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1ஓட சிலபஸ் வந்து ரீசனிங்ல இவங்க கொடுத்ததுதான். இங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் ஜஸ்ட் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்துக்குங்க. ரீசனிங் கண்டிப்பா என்னன்னா ஈஸியா தான் இருக்கும். எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு ரீசனிங் எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஈஸியா தான் வந்து கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னன்ஸ் பாருங்களேன். ஸோ ஜென்ரல் அவேர்னன்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் நான் இந்த டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்றேன் பாத்தீங்களா, 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் டீச் பண்றேன். ஜிகே அண்ட் வந்து மேத். ஸோ மேத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா பேசிக் மேத் மட்டும்தான். அதாவது எஸ்எஸ்சில வந்து என்னன்னா நீங்க 10th லெவல் வந்து ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம் இருந்துச்சுன்னா, ஸோ 10th லெவல் மீன்ஸ் வந்து என்னன்னா இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், செலெக்ஷன் போஸ்ட், இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பேசிக் மேத் மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ எதுக்காக சொல்ல வாரேன்னா நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். பட் ஜிகே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியான வந்து ஏரியா. அதாவது கம்ப்ளீட் ஜிகே, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி, கம்ப்யூட்டரு, கரண்ட் அஃபேர், இந்த மாதிரி ஜிகேல என்னெல்லாம் டாபிக் இருக்கோ அது எல்லாமே நான் என்ன பண்ணிடுவேன்னா டீச் பண்ணிடுவேன். பட் மேத் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிட்டு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப சிஜிஎல் எக்ஸாமுக்கு என்டையர் ஜிகே வந்து என்னோட பொறுப்பு. என்டையர் ஜிகே வந்து என்னன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவேன் நான் கைட் பண்ணிடுவேன். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். The question in this component will be aimed at testing the candidate general awareness of the environment around him and its application to the society. The question will be also designed to test the knowledge of current events and such a matter of everyday observation and experience in the scientific aspects as may be expected of any educated person. The test will also include questions relating to the India and its neighboring country, especially in history, culture, geography, economy, general polity and scientific research. ஸோ இதுதானே கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் இயரோட வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கிற வந்து சிலபஸ்ன்னு பாருங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்தவரைக்கும் சிஜிஎல்ல 2 லெவலும் கேட்பாங்க. பேசிக் மேத் இருக்கும், அட்வான்ஸ் மேத் இருக்கும். அது என்ன அட்வான்ஸ் மேத் அப்படின்னு கேட்டா இந்த அல்ஜிபரா இருக்கு பாத்தீங்களா. ஸோ அல்ஜிபரா, ட்ரிகனோமெட்ரி டாபிக், ட்ரிகனோமெட்ரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இங்க இருக்கிற வந்து என்னன்னா ட்ரிகனோமெட்ரி ரேஷியோ இருக்கு, இந்த ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், அதே மாதிரி வந்து என்னன்னா ஹெமிஸ்பியர், இதெல்லாமே வந்து சிலிண்டர், ஹெமிஸ்பியர் எல்லாமே மென்சுரேஷன் டாபிக்ல வரும். பாலிகன் சம்பந்தப்பட்டது. சில எக்ஸ்ட்ரா டாபிக் என்னன்னா அட்வான்ஸ் மேத் வரும். பட் அட்வான்ஸ் மேத் நான் டீச் பண்ணல, அதனால இந்த நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் பாருங்களேன். பேசிக் லெவல் இங்கிலீஷ் வந்து கேட்பதா சொல்றாங்க. ஏன்னா இதுதான் வந்து டயர் 1ஓட சிலபஸ். அதே மாதிரி டயர் 2 பார்க்கலாம். ஸோ டயர் 2ல என்னன்னா மேத்தமேட்டிக்ஸை தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நம்பர் சிஸ்டத்துல என்ன கேட்போம், ஃபண்டமெண்டல் அர்த்தமெட்டிக்ல என்ன கேட்போம், அல்ஜிபரால என்ன கேட்போம், ஜியோமெட்ரில என்ன கேட்போம், மென்சுரேஷன்ல என்ன கேட்போம், ட்ரிக்னாமெட்ரில என்ன கேட்போம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில என்ன கேட்போம்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பட் இதுல என்னன்னா நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுவேன். ஃபண்டமெண்டல் அர்த்தமெட்டிக் வந்து கவர் பண்ணிடுவேன். அல்ஜிபரா, ஜியோமெட்ரி அண்ட் வந்து மென்சுரேஷன் ஆல்ரெடி வந்து கவர் பண்ணியாச்சு. ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது மட்டும் என்னன்னா எனக்கு வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் வேணும். ஏன்னா இது வந்து நான் இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பா என்ன பண்ணுவேன்னா நான் ஃபண்டமெண்டல் ஜிகே முடிச்சுட்டு அட்வான்ஸ் மேத் என்ன பண்ணுவேன்னா நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். பட் இப்போதைக்கு கிளாஸஸ் கிடையாது, நான் உங்கள்ட்ட தெளிவா வந்து சொல்லிக்கிறேன். ரைட். ரீசனிங் பாருங்களேன். ஸோ ரீசனிங் பொறுத்தளவுக்கு பேசிக் என்ன நம்மளுக்கு வந்து டயர் 1ல இருந்துச்சோ அதே தான் வந்து என்னன்னா டயர் 2லையும் கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜும் அதே தான், சேம் இங்கிலீஷ் லாங்குவேஜும் அதே தான்.
இதோட ஜென்ரல் அவேர்னன்ஸ் வந்து பாருங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னன்ஸ் பொறுத்தவரைக்கு அதாவது பார்ட் பி ஆஃப் த செக்ஷன் 2 ஆஃப் த பேப்பர் ஏ ஜென்ரல் அவேர்னன்ஸ் இருந்துச்சா, அந்த அவேர்னன்ஸ்ல என்னெல்லாம் வந்து டயர் ஒன்ல மென்ஷன் பண்ணியிருந்தது கொஸ்டின் டிசைன் டு டெஸ்ட் கேண்டிடேட் இருக்கு, அதே தான் நம்ம டயர் ஒன்லயே பார்க்கணும். சேம் அதே தான் வந்து இங்கேயும் கொடுக்க போறாங்க. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் என்ன பண்ணினா டெப்தா லேர்ன் பண்ணணும். சும்மா டயர் ஒன்று தானே குவாலிஃபை தானே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. என்ன படிச்சாலும் கொஞ்சம் வந்து தெளிவா என்னன்னா டெப்தா படிச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நல்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் கம்ப்யூட்டருமே இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ், சாஃப்ட்வேர், ஒர்க்கிங் வித் இன்டர்நெட் அண்ட் இமெயில், பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டிஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ப்ரொஃபிஷியன்சியோட வந்து டீடைல் சிலபஸ். சரி, இப்ப நல்லா கவனிங்க. பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர்ல சிஜிஎலோட டயர் 1க்கும் சிஜிஎலோட டயர் 2க்கும் எப்படி வெயிட்டேஜ் என்னென்ன டாபிக்ல எவ்வளவு கேட்கறாங்க, அதோட ப்ரையாரிட்டி லெவல் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் படி தான். சரி, இதுல என்னென்ன டாபிக்னா ஒன்லி ஜிஎஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கம்ப்ளீட்டாவே ஜிஎஸ் டாபிக் தான். ஸோ ஏ டு இஜட் ஒரு சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஜிஎஸ் டாபிக்ல நீங்க என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எல்லாமே நான் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் கைட் பண்ணிடுறேன். பாருங்க, கரண்ட் அஃபேர்ல இருந்து 2ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் நீங்க வெயிட்டேஜ் வந்து பாத்துக்கலாம். ஹிஸ்டரியில இருந்து டெஃபினட்டா படிக்கணும். ஜியோகிராஃபி டெஃபினட், இந்தியன் பாலிட்டி டெஃபினட், எக்கனாமிக்ஸ் டெஃபினட், ஸ்டாட்டிக் ஜிகே டெஃபினட், பயாலஜி கண்டிப்பா, பிசிக்ஸ் அண்ட் வந்து கெமிஸ்ட்ரி. இதுல இந்த இடத்துல நான் வந்து ப்ரையாரிட்டி லெவல் ஹை எங்க கொடுக்கணும், அதுல என்னன்னா நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க பட் ஈஸியா என்ன பண்ணலாம்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்ணிட்டு இருந்தா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறது என்னன்னா இந்த மாதிரி டாபிக் தான் என்ன பண்ணி ஆகணும்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இது நீங்க படிச்சோன்னே என்ன ஆகணும்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிடும், ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு கொஸ்டினும் ஈஸியா தான் இருக்கும், நீங்க ஆன்சரும் ஈஸியா பண்ணிக்கலாம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, புக்ஸ் அண்ட் ஆதர், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர், இம்பார்ட்டன்ட் டே, ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்டோட ஸ்கீம். இதுல ஒன்னே ஒண்ணு, இந்த புக்ஸ் அண்ட் ஆதர், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல நம்ம வந்து லேர்ன் பண்ணணும்னா அந்த ஸ்டாட்டிக் ஜிக்குன்னு சொல்லி நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். அதாவது டீட்டெயிலா சொல்றேன் என்னன்னு, பட் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கவர்மெண்டோட ஸ்கீமு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இம்பார்ட்டன்ட் டேஸ் இதெல்லாமே என்னன்னா கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம், அதுல வந்து படிச்சுக்கணும். அடுத்து கம்ப்யூட்டர் டயர் 1க்கு படிக்க தேவையில்லை, ஆனா டயர் 2க்கு தேவை. டயர் 2க்கு கண்டிப்பா படிச்சாகணும். கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இருக்கும், எம்எஸ் ஆஃபீஸ் அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதோட ஷார்ட்கட்ஸ் கீயை வச்சு வந்து கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்டர்நெட் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சைபர் செக்யூரிட்டி, அப்சர்வேஷன் அண்ட் ஷார்ட்கட்ஸ் இதுதான் என்ன ஆகணும்னா நீங்க கம்ப்யூட்டருக்கு வந்து டயர் 2க்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கான வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நான் வந்து என்னன்னா கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன டாபிக்ல எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம இதை வச்சு என்ன பண்ணி ஆகணும் இந்த வருஷம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்றது இதெல்லாம் வந்து நான் ரிவிஷன் பண்ணும்போது நீங்க வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டயர் 1ஓட ஜிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை நீங்க படிக்காம என்னன்னா இருக்கக்கூடாது. டயர் 2ஓட ஜிகே அப்படின்னு பார்த்தா எக்கானமி, பாலிட்டி, சயின்ஸ், கவர்மெண்டோட ஸ்கீமு, கரண்ட் அஃபேர் அதோட சேர்த்து கம்ப்யூட்டர், எம்எஸ் ஆஃபீஸ், கம்ப்யூட்டரோட பேசிக், இன்டர்நெட், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் மெமரியோட டிவைஸ் எல்லாமே படிக்கணும். இப்போ என்ன டயர் 2 தான் வந்து நம்மளுக்கு என்ன மெரிட் லிஸ்ட் ரைட்டா, ஹை வெயிட்டேஜ் கொடுக்கறது வந்து இதுல தான். கம்ப்யூட்டர் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும் படிச்சே ஆகணும். ஏன்னா கம்மியான டாபிக் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பாலிட்டி அடுத்த ப்ரையாரிட்டி, அடுத்து எக்கானமி, அடுத்து பயாலஜி, அடுத்து வந்து கரண்ட் அஃபேர். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா நீங்க அதிகமா ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாம நிறைய டாபிக் இருக்கு, அதையும் நீங்க படிக்கணும். பட் இருந்தாலும் இந்த டாபிக்கு நீங்க என்ன பண்ணனா எந்த இடத்துலையும் வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அதனாலதான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, இப்ப என்டையரா சிஜிஎலுக்கு என்னதான் வந்து ஜிஎஸ் டாபிக்னா இந்த 8 டாபிக் தான் என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம வந்து படிக்க போறோம். இந்த 8 டாபிக்ல ஒவ்வொரு டாபிக்குக்கும் வந்து சப் டாபிக்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் என்னன்னா நான் சொல்லிக்கிறேன். நல்லா கவனிங்க. நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டாவே ஹிஸ்டரியை 3ஆ பிரிப்பாங்க ரைட்டா. ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றது, ஏன்ஷியன் ஹிஸ்டரி இந்த 13 டாபிக் நீங்க என்ன பண்ணி ஆகணும் ஆர்டரை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு குரோனாலஜி ஆர்டரை நம்ம லேர்ன் பண்ணாதான் அது கூட கனெக்ஷன்ஸ் வந்து புரியும். ஏன்னா இந்த பீரியட்ல இண்டஸ் வேலியில என்ன நடந்ததுக்கும் வேதிக்கு என்ன நடந்ததுக்கும் தொடர்பு இருக்கும். ஏன்னா இண்டஸ் வேலியை முடிச்சா வேதிக்கு வர்றதுனால அந்த டைம்ல அங்க இருக்கிற நிலப்பரப்பு பொறுத்தா என்னன்னா ஒவ்வொரு வந்து என்னன்னா ஹிஸ்டரியுமே வந்து தொடங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எல்லாத்தையும் என்னன்னா நீங்க ஆர்டரா வந்து லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அடுத்து
மாடர்ன் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு மெடிவல் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு இந்த 8 டாபிக் என்னன்னா ப்ரையாரிட்டி. இது அதிகமா நீங்க எதை வந்துடுனா கவனம் கொடுத்து லேர்ன் பண்ணணும்னா இந்த டெல்லி சுல்தானேட்டையும் இந்த முகல் எம்பையர். ஏன்னா எஸ்எஸ்சில அதிகமான ப்ரையாரிட்டி என்ன இந்த 2 ஏரியால கேட்பாங்க, அதனால சொல்லிக்கிறேன். அடுத்து மாடர்ன் ஹிஸ்டரியிலேயே அதிகமா எதுக்கு கவனம் கொடுக்கணும்னா மாடர்ன் ஹிஸ்டரி தான். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில என்னன்னா கண்டிப்பா 2ல இருந்து 3 கொஸ்டினாவது வந்து கேட்டுருவாங்க. அந்த அளவு வந்து நம்ம வெயிட்டேஜான ஏரியா இருக்கும். இதுல அதிகமான கான்செப்ட் இருக்கு. கான்செப்ட்னா ஒன்றும் கிடையாது, நிறைய ஸ்டோரி இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 13 டாபிக். இந்த 13 டாபிக் என்னன்னா படிச்சுதான் ஆகணும். இதுல எதையுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. நான் ரீசனே சொல்றேன். ஏன் வந்து ஜிகேல போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கு நீங்க அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணணும்னா அதுக்கான ஒரே ரீசன் வந்து செக்ஷனல் டைமிங் தான். ஸோ செக்ஷனல் டைமிங் இருக்கனால எல்லா டாபிக், அதாவது நீங்க வந்து மேத்துக்கு எவ்வளவு டாபிக் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ப்ரையாரிட்டி வந்து என்னன்னா நீங்க ஜிகேக்கும் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வேற வழி கிடையாது. அடுத்து வாங்க, ஜியோகிராஃபி பொறுத்தளவுக்கு 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு வேர்ல்டு ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு இந்தியன் ஜியோகிராஃபி. அந்த வேர்ல்டு ஜியோகிராஃபில இந்த 10 டாபிக் இதமே நம்ம பேசிக்கா சோலார் சிஸ்டம், பிளானட், எர்த் இந்த மாதிரி என்ன என்டையரா நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதை முடிச்சோன்னே என்ன பண்ணா நீங்க இந்தியன் ஜியோகிராஃபி லேர்ன் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் அதிகமா எதுல கேட்பானா இந்தியன் ஜியோகிராஃபி. இதுல நீங்க நிறைய இது வந்து கான்செப்ட் இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து மைண்ட் மேப்பு அண்ட் வந்து அனிமேஷன் இதை வச்சுதான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களால ஈஸியா என்ன பண்ணா புரிஞ்சுக்கிற முடியும். அண்ட் முக்கியமா மைண்ட் மேப் கொடுக்கறதுக்கான ரிவிஷன் ரீசன் என்னன்னா நீங்க ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம், ரைட்டா? நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நோட்ஸ் இருக்கு. நீங்க கூகுள தட்டினாவே எல்லா நோட்ஸும் வந்துடும். நீங்க பிரச்சனை நம்ம படிச்சதை ஒழுங்கா ரிவிஷன் பண்றோமா, ஷார்ட்டா ஸ்வீட்டா நம்மளால வந்து என்னன்னா மேக் பண்ண முடியுதா, அதாவது என்ன படிச்சோமோ அது ரொம்ப கிளாரிட்டியா சின்னதா நோட் பண்ணி அதை ரிவிஷன் பண்ற மாதிரி மாத்திரமா, அங்கதான் வந்து என்னன்னா ஒரு நார்மல் ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷனுக்குள்ள டிஃபரன்ஸே இருக்கு. இந்தியன் ஜியோகிராஃபி பொறுத்தளவுக்கு இந்த 12 டாபிக், இங்க இருக்கிற இந்த 12 டாபிக் என்ன ஆகணும்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அடுத்து வாங்க, பாலிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாலிட்டி வந்து இருக்கலே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற வந்து டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 16 டாபிக் இருக்கு. ஸோ அந்த 16 டாபிக்கும் வந்து படிக்க படிக்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும். பாலிட்டி முடிச்சுன்னா எக்கானமி. எக்கானமில நீங்க பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சாதான் ஒரு கரண்ட் அஃபேர்ல இருக்கிற எக்கானமியோட வந்து ஐ மீன் எக்கானமில கரண்ட் அஃபேர் ஓரியன்டட் நிறைய வரும். அது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேஷனல் இன்கம், ஸோ தேசிய வருமானம் என்னன்னு சொன்னா மட்டும்தான் பட்ஜெட் டைம்ல வந்து வருமானத்தை பத்தி பேசுறாங்க, இல்ல எக்கானமி சர்வேல வந்து வருமானத்தை பத்தி சொல்றாங்கன்னா உங்களால கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஃபிளேஷன் கான்செப்ட் இருக்கு. ஸோ பணவீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் என்னன்னா ஓகே ஆர்பிஐ ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ரிப்போ ரேட்டை குறைக்கிறாங்க கூட்டுறாங்க, உங்களால என்ன பண்ண முடியும், கரண்ட் அஃபேர்ல இருக்கிறத கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால எக்கானமி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கிளாரிட்டியா இருந்தாதான் மிச்சதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ மிச்சம் இருக்கிறத கூட என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, இது கொஞ்சம் என்னன்னா ஒரு மாதிரி வந்து மண்டை குழப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் லைன்ல கொடுத்துட்டு ஒரு நாட்டுப்புற நடனத்தை கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்டோட நாட்டுப்புற நடனம் அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் என்னன்னா மொட்டை மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நீங்க எக்கானமிலாம் கான்செப்ட் அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் என்னன்னா மனப்பாடம் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். பட் ஸ்டாட்டிக் ஜிகேனாவே இந்த 8 டாபிக் தான், சாரி 9 டாபிக் தான். ஸ்டாட்டிக் ஜிகேனாவே இந்த 9 டாபிக் ரொம்ப 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 ப்ரையாரிட்டி ஃபார் என்னன்னா சிஜிஎல் எக்ஸாம். அடுத்துப்பாங்க பயாலஜி. சயின்ஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா ரொம்ப டெப்தா போகணும் அவசியம் கிடையாது. பட் ஸ்கூல் புக்ல என்சிஆர்டி இருக்கு பாத்தீங்கன்னா, ஏன் என்சிஆர்டி சொல்றேன்னா ஏன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட சொல்லலைன்னா நம்ம படிக்க போறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். அதனால அவன் கொஸ்டின் வந்து என்சிஆர்டில தான் எடுப்பான். என்சிஆர்டில 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள சயின்ஸை படிச்சாவே போதும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு, அதுவும் பர்டிகுலர் சிஜிஎலுக்கு. ஸோ பயாலஜில பாத்தீங்கன்னா இந்த 10 டாபிக் இருக்கு. இந்த 10 டாபிக் என்ன வேணும் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும் தான். அடுத்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில இந்த 9 டாபிக். நான் தயவு செய்து என்ன சொல்லுவேன்னா சொன்ன டாபிக் எல்லாமே, அதாவது பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, ஸ்ட்ராட்டஜிக் அதெல்லாம் படிச்சிருங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டாபிக் சயின்ஸ் வந்து தொடுங்க. சயின்ஸ்லயும் டெடிகேட்டடா பார்த்தா போதும். இந்த டெடிகேட்டடா சொல்றேன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னன்னா நான் ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது சிஜிஎல் ப்ரீவியஸ்ல என்னென்ன டாபிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ், அதாவது என்னென்ன டாபிக்ஸ்னா சப் டாபிக் இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப கெமிஸ்ட்ரி இருக்குன்னா அந்த கெமிஸ்ட்ரியில சப் டாபிக்களை எதுக்கு வந்து அதிகமான கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா ஓகே நான் எதுக்கு அதிகமான கவனம் கொடுத்து படிக்கணும். இது வந்து ஓவரால் ஸ்கூல் புக்ல இருக்கிற டாபிக். பட் நான் என்ன சிஜிஎல்ல இந்த டாபிக் கேட்கிறேன்னு தெரிஞ்சு
அதுக்கு ஏத்தாப்புல நீங்க படிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, பிசிக்ஸ் பாருங்க. பிசிக்ஸ்ல இந்த 12 டாபிக். பட் நான் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய வந்து என்னன்னா அட்வான்ஸான கான்செப்டையும் சொல்லியிருப்பேன். பட் வந்து சிஜிஎல் அந்த லெவல் தேவை கிடையாது. ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சாவே வந்து போதுமானதுதான். ரைட். அடுத்து கம்ப்யூட்டர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர முடிச்சிருங்க. ஏன்னா கம்மியான டாபிக் தான். கம்ப்யூட்டர்ல மொத்தமே பார்த்தீங்கன்னா, இந்த 7 டாபிக் தான் சிஜிஎல்க்கு. நீங்க எஸ்எஸ்சினாவே வந்து என்னன்னா கம்ப்யூட்டர்னாவே இந்த 7 டாபிக் தான். இதுல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேசிக்கா என்னென்னலாம் வந்து கம்ப்யூட்டர் எப்படிலாம் எவால்வ் ஆச்சுன்னு படிப்போம். கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் இன்புட் அவுட்புட் டிவைஸ் ரொம்ப 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 ப்ரையாரிட்டியான வந்து டாபிக். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல எங்க இருந்து கேட்பாங்கன்னா, கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து கேட்பாங்க. அடுத்து கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது அதிக இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் மீடியம் லெவல் இம்பார்ட்டன்ட். டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட்மே இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட்மே என்னன்னா இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிற இந்த கம்ப்யூட்டரோட ஆர்க்கிடெக்சர் வந்து கவனம் கொடுக்கணும். அடுத்த கவனம் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ல இருக்கிற எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட். அதாவது மைக்ரோசாஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல், பவர் பாயிண்ட், வேர்டு இதோட வந்து இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லேர்ன் பண்ணியிருப்போம். அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சாரி டேட்டா ரெப்ரசன்டேஷன். டேட்டா ரெப்ரசன்டேஷன் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுல என்னன்னா மோஸ்ட்லி வந்து இந்த கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பைனரி இருக்கிற டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்றது? ஆக்டல் இருக்கிறது வந்து எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்றது? இதெல்லாம் சிஜிஎல் லெவல்ல வந்து ரொம்ப டெப்தா போக மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்? நீங்க லேர்ன் பண்ணும்போது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க. பட் என்ன பண்ணா ரிவிஷன் டைம் வரும் பாத்தீங்கன்னா, இல்ல டெஸ்ட் போடுவீங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு வந்து தோணும். ஓகே நான் எதை வந்துன்னா மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொஸ்டினை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கா இப்பதானே ஸ்டார்ட் பண்ண வரேன்னா, இந்த 7 டாபிக் என்ன பண்ணியானா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அடுத்து முக்கியமானது. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இங்க இருக்கிற பிரச்சனை வந்து கரண்ட் அஃபேர் தான். ஏன்னா ஜிகே வந்து ஒரு கடல் மாதிரி டாபிக் ரைட்டா? இருக்கிற பேசிக் டாபிக்கா இருந்தா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி இதை படிக்கவே நம்மளுக்கு டைம் இருக்காது. இதுல கம்ப்யூட்டர் விட கடல் மாதிரி. அதாவது படிக்க படிக்க போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்க கரண்ட் அஃபேர் நான் என்ன சார் பண்றது அப்படின்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. என்னதான் எவ்வளவு பெரிய நீங்க ஜீனியஸா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப எடுகேட்டிவ் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மோசமாயிருச்சு. 3ல இருந்து 4 கொஸ்டின் கூட என்னன்னா தெரிய மாட்டுது. ஏன்னா அந்த அளவு அவன் என்ன பண்றான்னு வச்சுக்க, எங்க வேணாலும் நோண்டி போய் வந்து கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா கேட்கிறேன். இயரெல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. சோ அதனால என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து நான் சொல்லிருவேன். காசு கொடுத்துருவேன். பட் என்னன்னா அதை தாண்டி கொஸ்டின் வரும்னு சொல்லிக்கிறேன். நம்மளால என்ன பண்ண முடியும்னா அகைன் நான் சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேருக்கு மட்டும் என்ன பண்ண முடியும்னா நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தா சரி, எங்க படிச்சாலும் சரி, என்ன மேகசின் எதை எடுத்து படிச்சாலும் சரி, 2ல இருந்து 3 கொஸ்டின் தெரியாத மாதிரி தான் இருக்கும். சோ அதனால அதிகமா என்ன பண்ணாதீங்க, கரண்ட் அஃபேர் மேல மூழ்கி போயிடாதீங்க. நான் கரண்ட் அஃபேர் படிக்க போறேன், கரண்ட் அஃபேர் படிப்பேன்னு மூழ்கி போகாம, நான் உங்களுக்கு அழகா என்னன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர். ஸோ ஜனவரி 2026 ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன சிஜிஎல் பொறுத்தளவுக்கு செப்டம்பர் தானே வருது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், நீங்க ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 7ல இருந்து 8 மாசம் வரைக்கும் படிச்சாவே போதும். ஜனவரி 2026ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு அந்த கிளாஸஸ் இந்த மாதிரி வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருவேன். நேஷனல்ல என்ன இம்பார்ட்டன்ட் அந்த ஜனவரி மாசம், அடுத்த ஸ்டேட், அடுத்த இன்டர்நேஷனல், அடுத்த அவார்டு, அடுத்த ஸ்போர்ட்ஸ், அடுத்த அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனியா பிரிச்சு கொடுத்துருவேன். ஸோ அதனால என்னன்னா நீங்க அழகா லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர் நீங்க லேர்ன் பண்ணோடனே டெஸ்ட் வந்து போடுங்க. நான் டெஸ்ட்டுமே என்னன்னா நான் ஆப்லேயே கொடுத்துருவேன். ஆப் இருக்கு அண்ட் வெப்சைட் இருக்கு. எது கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ சில ஸ்டூடெண்ட் வந்து போன்ல வந்து நீங்க படிப்பீங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து லேப்டாப் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்க. நீங்க லேப்டாப்ல டெஸ்ட் போட கம்ஃபர்டபுள்னா வெப்சைட் இருக்கு. நீங்க வெப்சைட் என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி என்னன்னா, என்னெல்லாம் நம்ம ஜனவரியில வந்து படிக்கிறோமோ, அத அப்படியே ஒரு டெஸ்ட்டா போடுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு என்னன்னா நெறைய இருக்கறனால, ஒரு பேசிக்ஸ் அதோட சேர்த்து ஒரு டெஸ்ட். இது போதும். இந்த மாரி மந்த்லி படிச்சுட்டே வாங்க. இத தாண்டி நீங்க படிக்கணும் அவசியம் கிடையாது. நான் அதையும் சொல்லிக்கிறேன். அகைன் மைண்ட்ல வச்சுக்கங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு சோர்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப என்னோட கரண்ட் அஃபேர் ஃபாலோ பண்றீங்க, என்னோடத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அதர் சேனலோட கரண்ட் அஃபேர் பண்றீங்கன்னா, அத மட்டும் பண்ணுங்க. எத பண்றீங்களோ அத வந்து கன்டினியூஸா பண்ணிட்டு வாங்க. இங்கேயும் வந்து என்னன்னா, ஒரு சேனல் பார்ப்போம். கரண்ட் அஃபேர் நல்லா இருக்கும். 1 மாசத்த படிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வேற எதுக்கு அங்கங்க போவோம். அப்படி பண்ணாதீங்க. லிமிட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்குள்ளயே நீங்க சொல்லிக்கங்க. எனக்கு போதும். இத மட்டும் படிச்சா போதும். இத தாண்டி கேட்டானா நான் ஆண்டவன்ட்ட விட்டுறேன். அது வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு நான் லாஜிக்கலா அப்ரோச் பண்ண பார்க்கிறேன். ஸோ எல்லாமே இன்னும் வந்து எல்லாருடைய சோர்ஸையும் நான் படிக்கணும்னு நினைக்க வேணாம். ஏன்னா நெறைய வந்து என்ன சேனல்ஸ் இருக்காங்க. நெறைய இன்ஸ்டிடியூட் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி குடுப்பாங்க. எல்லாத்தையும் உட்கார்ந்து நான் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, கரண்ட் அஃபேர்ல வேணா ஸ்ட்ராங் ஆகலாம். பட் அது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. சரி. நான் ஓவராலா சொல்லிட்டேன். இப்ப ஒரு முக்கியமானது உங்களுக்கு தெரியும். அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குள்ள என்ன செக்ஷனல் டைமிங் இருக்கா?
இந்த செக்ஷனல் டைமிங்னால என்ன பிரச்சனை அதை வந்து நீங்க புரிஞ்சுக்குங்க. ஸோ செக்ஷனல் டைமிங் யாருக்கு வந்து பிரச்சனை? தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது நிறைய ஹிந்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஹிந்தி சேனல்ஸ் வந்து எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய ஹிந்தி ஸ்டூடெண்ட் அதிகமா வந்துடுனா கட் ஆஃப் ஹையா போறதுக்கு ரீசனே வந்துடுனா ஹிந்தி ஸ்டூடெண்ட் நிறைய என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், மேத்ல கம்ப்ளீட்டா ஸ்கோர் பண்றாங்க. அதாவது 25 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 25 கொஸ்டினுமே வந்து ஆன்சர் பண்றாங்க. ரீசனிங்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 25மே கரெக்டா போறாங்க. அதனால என்ன ஆயிருதுன்னா கட் ஆஃப் வந்து எகிருது. ஏன் இப்படி பண்றாங்கன்னா, போன வருஷம் வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங் கிடையாது, ரைட்டா? செக்ஷனல் டைமிங் கிடையாது. அதனால என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம், டைமிங்கை நான் செட் பண்ணிக்கிறேன். அதாவது மார்க் டெஸ்ட் போட்டு இல்ல எனக்கான ஒரு டைமிங் வந்து செட் பண்ணுவேன். நானுமே போன வருஷம் சிஜிஎல் எழுதினேன். பட் என்னால என்னன்னா டைம் கிளியர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் என்னோட டைமிங் இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன். என்னோட டைமிங் பாத்தீங்கன்னா மேத்துக்கும் ரீசனிங்க்கு நான் அதிகமான டைம் கொடுப்பேன். ஏன்னா அதுக்கு அதிகமா டெஃபினட்டாவே டைம் எடுக்கும். எதுக்கு கம்மியான டைம் கொடுத்தா போதும், இங்கிலீஷுக்கும் ஜிகேக்கும். அதனால இங்கிலீஷுக்கும் ஜிகேக்கு நான் ஆல்மோஸ்ட் சொல்றேன்னு வச்சுக்கலாம், ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள இந்த ரெண்டையுமே முடிச்சணும் அப்படின்னு நினைப்பேன். 20 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற டைமிங் இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் இருக்க போகுது. அப்ப மிச்சம் இருக்கிற டைமிங்க்கு நான் எதுக்கு அதிகமான அலோகேட் டைம் பண்ணுவேன்னா, ரீசனிங்க்கும் மேத்துக்கும். முக்கியமா என்னன்னா ரீசனிங் முடிச்சலாம், 20 நிமிஷத்துக்குள்ள அழகா முடிச்சலாம். நீங்க ரீசனிங் எல்லா கொஸ்டினையும் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா ரீசனிங்ல நமக்கு தெரியும், நம்ம சால்வ் பண்ணும் போதே கரெக்டா வந்து ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். அப்பயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ், நம்ம சால்வ் பண்றது எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனே எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேத்ல ஸ்கோர் பண்றதுக்கான மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால என்ன மேத்துக்கு என்ன டைம் கொடுப்பேன். இது என்னன்னா செக்ஷனல் டைமிங் இல்லாதனால என்னன்னா இந்த மாதிரி நான் தனியா வந்து பிரிச்சு கொடுத்துக்கிறது. இது நிறைய ஹிந்தி ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அட்வான்டேஜே கூட தான். ஏன்னா அவங்க இந்த மாதிரி டைமிங் பிரிக்கும் போது அவங்க என்னன்னா மேத்ல பொறுத்தளவுக்கு அவங்க எல்லா சைடுமே லேர்ன் பண்றாங்க. அதாவது பேசிக் லெவல். ஸோ ஒரு பேசிக் லெவல்ல சால்வ் பண்றது எப்படின்னு பாத்துக்கிறானுங்க. ஷார்ட்கட்டும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க சேனல்ஸ் வந்து ஃப்ரீயா கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ அதனால என்ன, எல்லா சைடும் லேர்ன் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்கோர் பண்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா கட் ஆஃப் வந்து எகிரிக்கிட்டு போயிருது. டயர் 1 ஆன் செட், டயர் 2 வந்து கட் ஆஃப் எகிரிக்கிட்டு போயிருது. இந்த எகிரிட்டு போறதுனால என்ன, நிறைய சவுத் இந்தியன் ஸ்டூடெண்டால என்ன பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம், நிறைய ஸ்கோர் பண்ண முடியல. ஈவன் ஹிந்தியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இப்ப மேத்ல யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ, ஸோ மேத்ல வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட் என்னதான் படிச்சாலும் சரி, மேபி அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்த விதம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணாவே அதை ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்தாதான் வந்து சால்வ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் என்னன்னு வச்சுக்கலாம், டைமிங், ஐ மீன் இந்த மேத்னாவே ப்ராப்ளமா இருக்கும். அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஜிகே, இங்கிலீஷ், ரீசனிங் இதுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டியா கொடுப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களால ஸ்கோர் பண்ணாம இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் மேத்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்களோ அவங்களாம் என்ன ஆகுனா அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும். மேத்ல வந்துன்னா ஸ்ட்ராங் இல்லாத ஸ்டூடெண்ட் ஸ்கோரே பண்ண முடியாத நிலைமையில தான் வந்துனா இருந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த செக்ஷனல் டைமிங் வந்ததுனால என்னன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான். நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, ஓகே மேத்துக்கு வந்து எனக்கு வந்து அதிகமா டைம் சொல்லிட்டு உங்களால வந்து ஸ்ப்ளிட்லாம் பண்ண முடியாது. 15 மினிட்ஸ்னா 15 மினிட்ஸ்ல தான் கொடுத்தாகணும். அதனால என்ன தெரியுதுன்னா, இதுல எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான ஒரு லெவல் பிளேயிங் வந்துன்னா ஃபீல்டு வந்து கிரியேட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதுவே இன்னமும் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மேத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டைம் இருக்குமா? அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல இங்கிலீஷ், ஜிகேவை என்ன பண்ணுவோம், டக்குன்னு முடிச்சுட்டு மேத்துக்கான வந்து டைம் எடுத்து மோட்ல சால்வ் பண்ணிட்டு இருப்போம். இதான் எல்லாரும் சால்வ் பண்ணது. ஹிந்தி ஸ்டூடெண்ட் கொஞ்சம் என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஈஸியா என்ன பண்ணி ஆகுங்கன்னா அதிகமான டைம் இருக்கும்போது நல்லா பொறுமையா வந்து சால்வ் பண்ணி நல்லா வந்து என்னன்னா கட் ஆஃப் எழுதிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா நம்மளால வந்து என்னன்னா செக்ஷனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வீக்கான செக்ஷனுக்கான ப்ரெஷர். இப்ப ஜிஎஸ் ஆர் மேத்ல வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து ஃபோர்ஸ்ட் அட்டம் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த டைமுக்குள்ள நான் மேத்ல வந்து வீக்கா இருக்குன்னா வேற வேலை கிடையாது. அந்த 15 மினிட்ஸ் உங்களால எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். மேத் ஜிஎஸ்ல வீக்கா இருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது நல்லா கவனிங்க. போன வருஷம் வரைக்கும் என்னன்னா சில ஸ்டூடெண்ட் மேத்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க ஜிகேல வந்து என்னன்னா அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜிகே தான் அதிகமான டாபிக் இருக்கு, எதுக்கு நான் தேவையில்லாம அதை போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேத் இருக்கு சிம்பிளா ஒரு 15 டாபிக் தான். 15 டாபிக் என்ன பண்ணி ஆகணும், நான் டெப்தா லேர்ன் பண்ண எனக்கு ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேல விட்டுட்டு எதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னா மேத், ரீசனிங் அண்ட் வந்து இங்கிலீஷ். இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்க்கு எல்லாமே என்ன ஆகுனா கொஞ்சம் மாற்றம் வேணும். ஏன்னா நீங்க எல்லா டாபிக் என்னன்னா ப்ரையாரிட்டி கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, ரைட்டா? ஸோ அதனாலயே நான் சொல்லிக்கிறேன், ஜிஎஸ் ரொம்ப ஈஸியா எடுக்காதீங்க. கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா கவனம் கொடுங்க. ஏன்னா மேத்ல உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னா டெஃபினட்டா என்ன ஆகணும், ஜிகேல ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும், ரைட்டா? ஏன்னா ஜிகே வந்து
என்னதான் அதிகமான டாபிக் ப்ரிப்பேர் பண்ண இருந்தாலும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா அதிகமான டைம் தேவையில்ல எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். ஆனா மேத் அப்படி கிடையாது. நம்ம என்னதான் படிச்சோம்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து தான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால சொல்றேன். ஸ்ட்ராங்கான செக்ஷன் அட்வான்டேஜ் என்னவும் ரெடியூஸ் ஆகும் ரைட்டா. ஸோ அதனால என்ன இந்த எக்ஸ்ட்ரா டைமிங் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. கெஸ் பண்ற ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது உண்மைதான். ஏன்னா செக்ஷனல் டைமிங் 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் மேத் கொஸ்டின் சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ண முடியும்? அதனால என்ன இந்த 15 நிமிஷத்துல என்னன்னா அப்படி இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 7ல இருந்து 8 கொஸ்டின் தான் நம்மளால அக்யூரசி வந்து கொடுக்க முடியும். மிச்சருக்கெல்லாம் என்னன்னா மேபி மேபி என்ன பண்ணுவோம் சில ஸ்டூடெண்ட் பிளைண்டான அட்டெம்ப்ட் வந்து கொடுப்பாங்க. இது என்ன ஆகும்னா நெகட்டிவ் மார்க்கிங் என்னன்னா போயிடும். நெகட்டிவ்ல போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டைம் வேஸ்டேஜ் வந்து ரிஸ்க். நல்லா கவனிங்க. இப்போ ஏதோ ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிகே இல்லை இங்கிலீஷ்லாம் என்னன்னா 15 மினிட்ஸ்ல நல்லா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மறுபடியும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால ஒரு டாபிக் சால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ரொம்ப முன்னாடியே சில சில கொஸ்டின்லாம் பார்க்குறோம், டக்கு டக்கு டக்குன்னு பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். முன்னாடியே பார்த்து நம்ம வீட்டில் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம், யோசிக்க முடியாது. ஓகே நம்மள தான் வந்து சால்வ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவோம். ஆனா என்னன்னா நல்லா கவனிங்க. ஒரு செக்ஷன் முடிஞ்சிச்சு நம்ம முன்னாடியே முடிச்சினாலும் அப்படி கிடையாது. அந்த டைமிங் முடிச்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வச்சிருக்கிற வந்து செக்ஷனுக்கே போக முடியும். மார்க்கோட ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இதுக்கு முன்னாடி மார்க்ல வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஏன்னா மார்க்ல தான் என்னன்னா நம்மளுக்கான டைமிங் வந்து நம்ம செட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி கிடையாது. இப்போ எல்லாத்துக்குமே ப்ரையாரிட்டி கொடுக்கனால புதுசா நீங்க என்ன பண்ணி ஆகணும்னு வச்சுக்கலாம். செக்ஷனுக்கான டைமிங்கான டெஸ்ட் எடுத்து தான் வந்து உங்களை நீங்க தயார் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வருஷத்துல இருந்து என்ன ஆகும்னா கண்டிப்பா இது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஜிகே அண்ட் மேத் நல்லா கவனிங்க. ஜிகே அண்ட் மேத் மட்டும் என்னன்னா நம்மளுக்கு டைமிங் வந்து அதிகமா தேவை. ஏன்னா ஜிகே பொறுத்தளவுக்கு என்னதான் வந்து என்னன்னா நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண மாதிரி இருந்தாலும் அந்த கொஸ்டின் தெரியணும் ரைட்டா. அந்த கொஸ்டினை பத்தி நம்ம திங்க் பண்ணி ஆகணும். மேத் என்பது நம்ம சால்வ் பண்ணணும் ரைட்டா. அந்த மெத்தடை வந்து சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதனால ரெண்டுமே என்னன்னா டைம் டேக்கனா இருக்கும். அந்த டைம் டேக்கன் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். சரி நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இருக்க போதான் ரைட்டா. நம்ம ஒரு ஆள் மட்டும் ஃபீல் பண்ண போறது இல்ல, எல்லாரும் ஃபீல் பண்ண போறாங்க. பட் இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க தான் இருக்கு. செக்ஷனல் டைமிங் இருக்கனால எல்லாத்துக்கும் நீங்க வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். மேத்ல ஸ்ட்ராங்கு அதனால ஜிகேக்கு இருக்க மாட்டேன் அப்படி இருக்க முடியாது. என்ன பண்ணி ஆகணும் ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். ஸோ மேத்ல நீங்க வந்து எனக்கு சுத்தமாவே வராது சார் நான் என்னதான் பண்ண ஆகணும்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுங்க. பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த பேசிக்ல நம்ம கேட்கும் போது நல்லா ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ரீசனிங் கம்ப்ளீட்டா வந்துடுன்னா கம்ப்ளீட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுங்க. ஜிகேக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் என்னன்னா ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்தே லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா டைமிங் வந்து இருக்கனால எல்லா சைடும் வந்து என்னன்னா அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். என்டையர் ஜிகேக்கு என்ன பண்ணணும் ஏது படிக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். சரி இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் எதில் ப்ரொவைட் பண்ணிருக்கேன்னா ஆப் அண்ட் வெப்சைட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆப்புக்கான லிங்க் அண்ட் வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் ஜிஎஸ் டாபிக் ஃபார் சிஜிஎல் என்னோட பொறுப்பு. இப்போ இதில் டெமோ கிளாஸஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் மைண்ட் மேப்பு அண்ட் அனிமேஷன் இந்த மாதிரி வச்சு டீச் பண்ணதுனால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெமோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெமோ பாருங்க. என்னோட வே ஆஃப் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த என்டையர் கோர்சஸ் வந்து ஸோ ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜிகே இருக்கும், மேத் இருக்கும், மேத்தில் இருக்க பேசிக்ஸ் இருக்கும். இது என்டையராக எவ்வளோ அப்படின்னா 580. 1 இயருக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அன்னிலேருந்து 1 இயர் ஃபுல்லாக என்னன்னா நம்ம கோர்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காமிக்கும் போது 533 காமிக்கும். பட் நீங்கள் பே பண்ணும்போது 518 காமிக்கும். ஏன் இது வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னா ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். அதோடு சேர்த்து இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் 580 வருது. ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் விட்டு போயிருந்தா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஏதாவது டவுட் இருக்கு, நான் பர்சனலாக சில டவுட்லாம் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன்னு இருந்துச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பேன். நீங்க கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.